இருக்கான்னு தெரியலையே. சொந்த வீட்லயே திருட ஆரம்பிச்சாச்சா? ரொம்ப நல்லா இருக்கு. சொந்த வீட்டுல எடுக்கிறதுக்கு பேரு திருட்டாக்கும். இது நான் வேலை செஞ்சு கொண்டு வந்த பணம் தானே. அது இல்லாம உங்ககிட்ட எது பணம்? ஆமா, இவர் சம்பாதிச்சாரு. நான் அப்படியே இவர் கட்டி போட்ட அண்ணன் ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆளப்பாரு. சொன்னா சொன்னா பணத்தை கொடுத்து சொன்னா அங்க மல்லிகையோட நிலைமை சரியில்லை. ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கட்டிட்டு அவளை பாளையங்கோடி கூட்டிட்டு போனோம். கூட்டு போனா மட்டும் அவ வியாதி சரியாயிடுமா? இந்த டாக்டருங்க பணம் கொடுங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த ஜேம்ஸ் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு கூட்டுவாங்க. மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத பேசாத. அந்த பிள்ளைக்கும் மல்லிகாவுக்கும் நம்மளை விட்டா யாரு இருக்காங்க? அவ அங்க கண்ணு திறக்காம கிடக்குற சொன்னா தயவு செஞ்சு பணத்தை கொடு கொடு. ஆமா, இத்த தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு நானும் என் பிள்ளைங்களும் பிச்சை எடுக்கணுமாக்கோ? ஆளை பாரு ஆளை. பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. அவளுக்கு ரொம்ப முடியலன்னா கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போடுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போனா கூட இங்க இருந்து முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதுக்கு பணம் கட்டாம எப்படி விடுவாங்க? குடு பணத்தை குடு குடு குடு. யோ, எங்க ஓடுறிய? நானும் தெரியாம தான் கேக்குறேன். எத்தனை வருஷமாச்சு தங்கச்சி அவ பிள்ளையும் தூக்கி சுமக்க ஆரம்பிச்சு. ஒரு பொண்ணாட்டி 2 பிள்ளைகள் இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? இது பாரு, உங்களோட சண்டை பண்ணது எனக்கு நேரம் இல்ல. என்கிட்ட பணம் இல்ல. பணம் வந்தோன்னு உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். விடு என்ன. தங்கச்சின உடனே இப்படி துடிக்குதே. கட்டின பொண்டாட்டி எனக்காக இப்படி ஒரு நிமிஷமாவது வருத்தப்பட்டிருக்கியா மனுஷா? உங்க தங்கச்சி எவனையோ கட்டிக்கிட்டு புள்ளைய பெத்துக்கிட்டு இங்க வந்து உட்காருவா. கட்டினவ சாவகாசமா 6-7 வருஷம் கழிச்சு இப்ப வந்து அவளை விசாரிக்கிறான். என்ன அக்கறை? இந்த அக்கறை இருந்தா என்னத்துக்கு விட்டுட்டு போனோம்? இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொன்ன பணம் தர முடியாதுன்னு சொன்ன. இல்ல நீ சொன்ன. இப்ப நீ சொன்ன கார்த்திக் மல்லிகாவை தேடி வந்தாரா? ஆமா வந்தா. இப்ப என்ன அதுக்கு? பாவி பாவி. இப்ப எங்க அவரு? போயிட்டாரு போயிட்டாரு. என்னது போயிட்டாரா? மல்லிகா ஆஸ்பத்திரியில இருக்க விஷயத்தை சொன்னியா? சொல்லிமா போயிட்டாரு? சொல்லு. இப்ப அவரு எங்க? என்ன சொன்ன நீ? அவர் வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கெல்லாம் வரல. வழியில வச்சு பார்த்தேன். மல்லிகா வீடு எங்கன்னு கேட்டாரு. அவ கல்யாணம் ஆகி வெளியூர்ல இருக்கான்னு சொல்லிட்டேன். பாவி பாவி. ஏன் இப்படி சொன்ன? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஆமா, இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் அக்கறை வந்துச்சாக்கும். வந்தவன் பொண்டாட்டி மட்டும் கூட்டிட்டு போனா பரவாயில்ல, புள்ளையும் சேர்த்துல கூட்டிட்டு போவான். இப்பதான் சக்தி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. கூட அனுப்பி வைக்கவா? நீ உண்மைதான் சொன்னியா? அவரு தேடி வந்தும் மல்லிகா வெளியூர்ல இருக்கான்னு சொன்னியா? ஆமா, வேற நான் என்ன கதையை சொல்லிட்டு இருக்கேன்? மனசெரிஞ்சு சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. அவரே மனசு தெரிஞ்சு தேடி வந்திருக்காரு. உனக்கு தான் அவளை பிடிக்காது இல்ல? இங்கதான் இருக்கான்னு சொல்லிருக்கலாம்.